நோட்டாக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டா எலெக்ஷன் கேன்சல் ஆயிடும், இல்லைன்னா ரீ எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு கேண்டிடேட்ஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நோட்டால ஓட்டு போடுவாங்க நிறைய பேர். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் நமக்கு பிடிக்காத காரணத்துல நோட்டால ஓட்டு போட்டு அவங்களை ஜெயிக்க வச்சுட்டாலும் எலெக்ஷன் கேன்சல் ஆகாது, ரீ எலெக்ஷனும் நடக்காது. ஹையஸ்ட் ஓட்டர் வின்ல யார் இருக்காங்களோ, அதிகபட்ச வாக்குல யார் இருக்காங்களோ ரெண்டாவது இடத்துல அவங்கள எம்எல்ஏவா ஆக்கிடுவாங்க. ஸோ நீங்க நோட்டால எஃபெக்ட் பண்றதை விட்டுட்டு ப்ளீஸ் நமக்கு என்ன வேணும், எந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்ஸ் லீடர் வேணும் நமக்கு கைட் பண்றதுக்கு, ஸோ அவங்கள நீங்க தேர்ந்தெடுங்க. தேவையில்லாம நோட்டால ஓட்டு போட்டோ போடாமையோ ஓட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். மக்களே, உங்களோட ஓட்டு உரிமையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு ஓட்டு தானே என்னதான் ஆயிரும் அப்படிங்கிற நினைப்புல இருக்காதீங்க. ஒரு ஓட்டு ரொம்ப முக்கியம். நம்ம தலையெழுத்தே மாத்தலாம். இன்னொரு விஷயம் கவனமா தெரிஞ்சுக்கோங்க மக்களே, நோட்டாங்கிறது ரிசல்ட் சேஞ்ச் பண்ற பவர் கிடையாது, ப்ரொடெக்ஷனோட சிக்னல் மட்டும்தான். எல்லாமே தெரிஞ்சும் எந்த கேண்டிடேட்ஸும் பிடிக்கலன்னு ஒரு பிடிவாதமா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, நான் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ளீஸ் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி